முஸ்லீம் நண்பர்களுக்கும் கிறிஸ்டின் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஐயா மோடி தமிழ்நாட்டில் ஜெயிச்சா சர்ச்சை இடிப்பார், மசூதி இடிப்பார்னு பொய்யான பிரச்சாரத்தை திராவிடங்கள் பரப்பிக்கிட்டு வருது. தயவு செய்து முஸ்லீம் நண்பர்களும் கிறிஸ்டின் நண்பர்களும் நம்பாதீங்க. ஐயா மோடி கிறிஸ்டின் நண்பர்களுக்கும் முஸ்லீம் நண்பர்களுக்கும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பார். அவர் இந்தியாவில் எல்லா மக்களும் ஒன்றுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர். அவரை போல் ஒரு பிரதமர் உலகத்திலே இல்லை. உலக நாடே அவரை பாராட்டுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து அவர் மேலே பொய்யான கருத்துக்களை சொல்லி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லா கிறிஸ்டியன்களையும் முஸ்லீம் மக்களையும் முட்டாளாக்கிட்டாங்க. காணாக்குறைக்கு தமிழ்நாட்டிலையும் சில பேர் தமிழர்களையும் முட்டாளாக்கிட்டாங்க, இந்துக்களையும் முட்டாளாக்கிட்டாங்க. ஏன்னா மோடி அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், 8 வழிச்சாலையை கொண்டுட்டு வந்துடுவார், 10 வழிச்சாலையை கொண்டுட்டு வந்துடுவார், இந்த மலையை உடச்சி கொண்டுட்டு போயிடுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதே திராவிட கட்சிக்காரங்க மலையை உடச்சி ஜல்லி வெளிநாட்டுக்கு போகுது, காங்கிரீட் கல்லுங்கிறாங்க, அந்த பூமியை தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதுவும் வெளிநாட்டுக்கு கப்பலாக போகுது. அதெல்லாம் இந்த திராவிட கட்சி எங்கே தடுத்து நிறுத்த மாட்டேங்கி. சரியா? இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு மோடி ஐயா வந்தால் யாரும் கொள்ளையடிக்க முடியாது. சரிங்களா? அதனால் மோடி ஐயா வரக்கூடாது அப்படின்ட்டு திராவிட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை அடிச்சிருவார், மசூதி அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக என் மேலே சத்தியமாக அந்த மாதிரிலாம் ஐயா நினைக்கவே மாட்டார். மோடி ஐயா எல்லாத்துக்கும் பொதுவானவர், எல்லாத்தையும் தான் பிள்ளையாக நினைக்கிறவர். இந்துக்களும் சரி, முஸ்லீமும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, அவருக்கு தான் பிள்ளையாக நினச்சி தான் எல்லாருக்கும் அவர் பணிவு செய்ய தான் வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி, சாதாரண பிறவி இல்லை, மனித பிறவிலாம் இல்லை. அவர் ஒரு தெய்வ பிறவி. உங்களுக்கு அவர் அருமை இப்போ தெரியாது, என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். முஸ்லீம் நண்பர்களும் கிறிஸ்டின் நண்பர்களும் இந்துக்கள் நண்பர்களும் எல்லாரும் ஐயா மோடிக்கு ஆதரவு தாருங்கன்னு மிக தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.